இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை நேற்று கொண்டாடி இருக்க வேண்டிய அன்னை மரியாளுடைய அமலோற்பவ பெருவிழாவை தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்கிற ஒரு காரணத்தினால் ஆண்டவருடைய உயிர்ப்பை நினைவு கூறுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை முதன்மையான இடத்தை பிடிக்கிறது. ஆகவே தான் நேற்று கொண்டாட வேண்டிய அந்த விழாவை திரு அவை இன்றைக்கு நம்மை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த அமலோற்பவ பெருவிழா என்பது ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமான ஒரு பெருவிழாவாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தான் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கான தயாரிப்பு நாளாக இன்றைக்கு இதை கொண்டாடுவார்கள். எல்லா இடங்களிலுமே கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு தயாரிப்பாக எல்லா இந்த டெக்கரேஷன்ஸு அல்லது வீதிகளை அழகுபடுத்துவது, கடைகளில் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கான பொருட்களை கொண்டு வருவது அப்படி என்று ஒரு தயாரிப்பு நாளாகத்தான் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு தயாரிப்பு நாளாகத்தான் ஐரோப்பிய நாடுகளில் இந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பிற்காக அன்னை மரியாளை எல்லாம் வல்ல இறைவன் தயாரித்த ஒரு நாளாகத்தான் இந்த அமல உற்பவியினுடைய நாளை நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, சலேசிய சபை சார்ந்த எங்களுக்கு இதை சபையினுடைய தொடக்க நாள் அல்லது ஃபவுண்டேஷன் நாள் என்று கூட சொல்லுவார்கள். காரணம், 1841 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி புனித தொன்போஸ்கோ தன்னுடைய இந்த இளைஞருக்கான மாபெரும் பணியை அன்னை மரியாளுக்காக 3 அருள் நிறைந்த மரிய ஜெபங்களை சொல்லி இந்த பணியை தொடங்கினார். அன்னையினுடைய ஆசீர்வாதத்தாலும் பரிந்துரையாலும் பாதுகாப்பாலும் வழிநடத்துதலாலும் சலேசிய சபை 146 நாடுகளில் இன்றைக்கு இளையோர் பணி செய்து கொண்டிருக்கிறது. சலேசி சபையில் உள்ள குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் ஜெபிக்கவும் இந்த பணியானது எல்லா இளைஞர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்றும் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளை இறைவன் தயாரித்த நாள் அப்படி என்று சொன்னேன். இந்த நாளை அன்னை மரியாளுடைய இந்த அமல உற்பவியினுடைய கருத்துருவாக்கம் அல்லது எண்ணம் அல்லது இந்த ஒரு பக்தி முயற்சி என்பது திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டிலேயே இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அது தொடர்ந்து பல பரிமாணங்களை பெற்று 1954 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்களால் இதை ஒரு விசுவாச பிரகடனமாக அறிவித்தார்கள். தன்னுடைய மகனுடைய பேறு பலன்களை முன்னிட்டு இறைவனுடைய தனி பெரும் கருணையாலும் அருளினாலும் இந்த நிலைக்கு அன்னை மரியாள் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த விசுவாச பிரகடனத்திற்கு பிறகு 1958 அன்னை மரியாள் பிரான்சு தேசத்தில் இருக்கிற லூர்து நகரில் அந்த 3 சிறுவர்களுக்கு, அந்த 3 குழந்தைகளுக்கு அவர் தோன்றிய பொழுது, அம்மா நீங்கள் யார், உங்களை நாங்கள் எப்படி அழைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கேள்விக்கு அன்னை மரியாள் கொடுத்த பதில், நாமே அமல உற்பவம். ஆகவே அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுக்கு இறைவன் கொடுத்த இந்த தனிப்பெரும் கருணையினுடைய ஒரு நன்றி நாளாக இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். அமளி என்கிற வார்த்தை அழுக்கற்றவளாய் பாவமற்றவளாய் இந்த உலகத்தில் இறைவன் இவரை உற்பவிக்க செய்தார். முதல் வாசகத்தில் நம்முடைய ஆதி பெற்றோர் வழியாக பாவம் உள்ளே நுழைந்தது. ஏவாள் பாவத்தினுடைய முதல் காரணராகிறார். அதே பாவத்தை அழிக்க புதிய ஏற்பாட்டின் ஏவாளாக அன்னை மரியாள் வழியாக அந்த பாவத்தை அழித்தொழித்தார். அப்படிங்கிற நம்பிக்கையை பெற்றவர்களாய் 2வது வாசகத்தில் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் வாயிலாக இறைவன் நமக்கு தருகிற அழகான ஒரு செய்தி, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நன்மைகளையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய அனைத்தையுமே இறைவன் நமக்கு அருளுகிறார் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட அந்த செய்தியை வாசிக்கிற நாம், உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது என்று இன்றைக்கு இறை வார்த்தையில் நம்ம வாசிக்கிற பொழுது இந்த பேருண்மையினுடைய உண்மைத்தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதையேத்தான் இறைவன் அன்னை மரியாளுக்கு கொடுத்த அமல உற்பவி என்கிற இந்த கொடையாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். தயாரிப்பின் 2வது நிலையாக இந்த கொடையை அன்னை மரியாள் தகுதியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டவளாய், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படி என்று
கீழ்ப்படிதல் என்கிற ஒரு புண்ணியத்தால் அன்னை மரியாள் இந்த தயாரிப்பின் இரண்டாவது நிலையை நமக்கு உணர்த்துகிறாள். அப்படி என்றால் இந்த தயாரிப்பின் விழா என்பது இறைவனுடைய கொடை. அன்னை மரியாள் கீழ்ப்படிதலில் தன்னை அர்ப்பணித்த இரண்டாவது நிகழ்வு. இவை இரண்டிலும் தான் இந்த தயாரிப்பு நிகழ்கிறது. அன்பு மிக்கவர்களே, இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன அப்படின்னு சிந்தித்த பொழுது, அன்னை மரியாளுக்கு கிடைத்தது போல நம்முடைய திருமுழுக்கின் வழியாகவும் அருட்சாதனங்கள் வழியாகவும் நம்மையும் தூய்மையானவர்களாக வாழ இறைவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நற்கருணை வாயிலாக நம்மை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாய் நமக்கு மன்னிப்பை கொடுத்து மறுவாழ்வை தருகிறார். அன்னை மரியாளை போல நம்முடைய வாழ்வை கீழ்ப்படிதலிலும் நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு செயலிலும் நம்மை தூய்மையானவர்களாக மாற்றுகிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. கிறிஸ்து பிறப்பினுடைய தயாரிப்பு காலத்தில் இருக்கிற நாம் அன்னை மரியாளை போல கீழ்ப்படிதலிலும் நம்மையே கையளிக்கிற ஒரு செயலின் வாயிலாகவும் இயேசுவுடைய பிறப்பிற்காக நம்மை தயார் செய்ய இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.